அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து இன்றைக்கு நீ நல்லா இருக்கணும், நீ சுகத்தோடு இருக்கணும், நீ ஆரோக்கியத்தோடு இருக்கணும், நீ நிம்மதியாக வாழணும், சமாதானமாக இறுதி இருக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. எவ்வளோ காலம் அடிமைத்தனத்தில் இருப்பு நான் விடுவித்து அதிசயங்களை செய்ததை நீ நினைச்சு பாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவர்களை விடுதலை பண்ணி அழைத்து வந்த தேவன். மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் இன்றைக்கு உங்களுக்காக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ அடிமைத்தனத்தில் இருந்து நீ புறப்பட்டு வருகிற பொழுது எப்படியெல்லாம் உனக்கு அதிசயத்தை நான் செஞ்சனோ, அதிசயங்களை செஞ்சனோ, அதே போல அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நான் செய்ய போறேன். யாருமே இல்லை விடுவிக்க. மோசே ஆண்டவர் எழுப்பி அவன் வாயிலே வார்த்தையை வைத்து அவ்வளோ பெரிய பார்வோன்ட்ட பேச உனக்காக, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே பேசினது போல இன்றைக்கு உனக்காக பேச இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆபேலுடைய ரத்தம் பேசி தேவன் இறங்கி காயின்ட்ட பேசுறாரு. உன் சகோதரன் எங்கே? உன் சகோதரனுடைய ரத்தம் என்னை அழைத்தது, கூப்பிட்டது, நான் இறங்கினேன். அந்த ரத்தம் பேசி காயினை பழி தீர்த்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்காக வேண்டுதல் செய்கிறது. எதற்கு தெரியுமா? இவன் என்னுடைய மகன், இவன் என்னுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவன், என் ரத்தத்தால் கழுவப்பட்டவள், இவருடைய பாவங்களை மன்னிச்சிருக்கிறேன், இவனுக்கு அற்புதங்களை செய்யும் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் அந்த ரத்தம் உனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. உனக்கு அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறது. உன் அதிசயத்தை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளில் நடந்ததை போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். பாருங்க, அந்த பார்வோன் விடவே இல்லை. அந்த பார்வோன் விட்டான் இஸ்ரவேல் ஜனங்களை. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த காரியம் உங்களை விட்டொழியில், எதில் அடிமைத்தனமா இருக்கிறீங்களோ அதிலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக ஆண்டவர் வழக்கு அனுப்புகிறார். 10 வாதைகளை அனுப்பினார். மோசேயை கொண்டு 10 வாதைகளை அனுப்பினார். இந்த 10 வாதைகளும் வாழ்க்கையில பெரும் நோயை போல இருந்துச்சு. இந்த 10 வாதைகளுக்கு அப்புறம் அவனுடைய இருதயத்தில் சரி நான் உங்களை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அவன் விடுதலை பண்ணினான். நாம் கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை நாள். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை நாள். நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏசப்பா ரத்தம் சாதாரணமானதல்ல. அவர் பரிந்து பேசுகிற ரத்தம். உங்களை விடுவிக்க போகிறார். உங்களை விடுவித்து விட்டார். அடுத்த காரியம் என்ன? ஆண்டவர் பாருங்க, செங்கடல் முன்னாடி நின்றுட்டு இருக்கு. இந்த செங்கடலை 2ஆக பிளக்கிறார். உன் வாழ்க்கையில் எதெல்லாம் நீ முன்னேறி போவதற்கு தடையாய் நிற்கிறதோ, இக்கரையிலிருந்து அக்கறை போவதற்கு தடையாய் இருக்கிறதோ, இன்றைக்கு அந்த செங்கடல் 2ஆக பிளந்து உனக்கு வழியோட போகிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளை, நீ விசுவாசிக்கிறியா? அடுத்ததாக அந்த கரையை சேர்ந்ததுக்கு அப்புறம் பின்னாடி வந்தாங்கள பார்வோன் சேனை, அதையெல்லாம் அழிக்க அந்த செங்கடல மூழ்கி அழிந்து போகிறார்கள். உன் எதிராளியை நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். உனக்கு வழிவிட்ட, உனக்கு தலைவணங்கின அந்த செங்கடல், அந்த எதிராளியும் பிரச்சனைகளை முடிக்க கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடனை கொடுத்தவர்களே பரவாயில்லை, நீங்க கொடுக்க வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் மாற்ற போகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, தைரியத்தோடு இரு. கர்த்தர் உனக்காக வழக்காடுகிறார். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்த்து போகாது. நீ அற்புதங்களை நீ சொல்ல போகிறாய். ஆமென்.
அடுத்ததாக என்ன நடக்குது? அவங்களுக்கு ஆகாரம் இல்லை, வானத்தில் இந்த மண்ணா விழுகுது. வானம் ஆகாரத்தை கொடுக்குது. பூமி தான் ஆகாரத்தை கொடுக்கும், ஆனா வானமே ஆகாரத்தை உண்டு பண்ணி கொடுக்கிறது. பரலோகத்தின் தேவன் பல கண்ணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிக்க போகிறாரு. இறைச்சி வேணும்னு சொன்னா காடைகள் காற்று வந்து ஆகாரத்தை கொடுக்குது. காற்று என்ன செய்யுது? ஆகாரத்தை கொடுக்குது, காடையை கொடுக்குது. எல்லாம் திருப்தியா சாப்பிடுறாங்க. கண்மலை தண்ணீரை கொடுக்குது. எவ்வளவு பெரிய அதிசயம்! கசந்த மாறாவா இருக்குது அந்த இடம். தண்ணி குடிக்க முடியல. அதற்கு ஒரு ஞானத்தை உண்டாக்கி அந்த ஒரு மர கொப்பை வெட்டி போடுகிற பொழுது அது தித்திப்பாய் மாறுகிறது. உன் வாழ்க்கை தித்திப்பா மாற போகுது. அருமையான கருத்தோட பிள்ளையே, இன்றைக்கு உன் வாழ்க்கை அதிசயமாய் இருக்க போகிறது. உன் வாழ்க்கையில எதெல்லாம் எதிராக இருந்துச்சோ உன் வாழ்க்கையில அப்படி அற்புதமா மாறப்போகுது, அதிசயமா மாறப்போகுது, மகிழ்ச்சியாய் மாறப்போகுது. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவ, உன்னை பார்க்க வைப்பவங்களே. கர்த்தருடைய கரம் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய நடத்துவாராக. God bless you. God be with you. நாளை சந்திப்போம். இது உங்கள் நேச சந்திக்கும் நேரம். ஆமென்.